மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லீலாகரன். முதலில் இலங்கை செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நாளை முக்கியமான நாள். பதற்றத்தில் சந்திரிகா மற்றும் மைத்திரி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபுறம் சந்திரிகா கூட்டணி, மற்றொரு புறம் மைத்திரி கூட்டணி என இரு துண்டுகளாக பிளவுபட்டிருக்கின்றது. இவ்வாறு இரு பக்கங்களிலும் நின்று கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வழக்கு தாக்குதல் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் அவருக்கு அவர் எதிராக குரல் எழுப்பவும் ஆரம்பித்துவிட்ட நிலையில் நாளை வியாழக்கிழமை இரு அணியினரும் தீர்மானமிக்க ஒரு நாளாக அமைய இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு மைத்ரிபால சிறிசேன தகுதியற்றவர் என கூறி பதவி நீக்கலுக்கான நிரந்தர தடை உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவினால் கடந்த 4ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்த நீதிமன்றம் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை அமலாகும் வகையில் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது மக்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் மேற்கோள் காட்டி அவர் தவிசாளர் பதவியை வகிப்பதற்கான தகுதியை இழந்துள்ளார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் மைத்ரிபால சிறிசேன தனக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை மீறி நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கவை சட்டவிரோதமாக பதவியிலிருந்து விலக்கி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையற்ற பிரிவினருக்கு பிரதமர் பதவியை வழங்க தீர்மானித்ததன் மூலம் யாப்பை மீறியுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வழக்கமான தலைவர் மைத்ரிபால சிறிசேன எனவும் வழக்கமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் யார் என்பதை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் உண்மைகளை வெளிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தயார் எனவும் அக்கட்சியின் துணைத் தலைவர் ஒருவர் ஞாயிறு திவையின சிங்கள பத்திரிகைக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். நிமல் ஸ்ரீபால் டி சில்வாவை நியமித்து சட்டவிரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் போது நாளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தீர்மானமிக்க ஒரு நாளாக அமையும். நீதிமன்றம் மூலம் நாளை வழங்கப்படும் தீர்ப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சஜித் அணியிலிருந்து 17 எம்பிக்களை வளைத்து போட ரணில் முயற்சி, திட்டம் தோல்வி. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் வளைத்து போடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சி வெற்றியளிக்கவில்லை என தெரிய வருகின்றது. குறித்த நபர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் மே தினத்துக்கு மேடையேற்றும் நோக்கிலேயே நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. எனினும் ஓரிருவர் மாத்திரமே ஜனாதிபதி ரணிலுக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். எதிரணியில் இருந்து ஆதரவு வழங்கும் உறுப்பினர்களை கூடிய விரைவில் வளைத்து போடுமாறு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய தேசிய கட்சியால் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனம் ஆலோசனை வழங்கியுள்ளது எனவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவை பெறும் முயற்சியில் வஜிர அபேவர்த்தன, சாகல ரத்நாயக்க, ரவி கருணாநாயக்க ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். தலதா அத்துக்கோரல, கபீர் ஹாசிம், ராஜித சேனாரட்ன ஆகிய எம்பிக்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அண்மை செயல்பாடுகள் குறித்து அதிருப்தியான மனநிலையில் உள்ளனர். குறிப்பாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவது குறித்து எவ்வித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை என அவர்கள் வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். பொதுஜன பெரமுனவில் இணைந்து கொள்ள முடியும் என்றால் ஏன் ஐதேகாவுடன் இணைந்து பணியாற்ற முடியாதெனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். எதிர்வரும் மே தினத்தை பிரமாண்டமான முறையில் நடத்தி மக்கள் செல்வாக்கை தம்பக்கம் ஈர்க்கும் முயற்சியில் ஐதேகா ஈடுபட்டுள்ளது என்றாலும் ரணில் தரப்பு தொடர்ந்து 10 முதல் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஜித் தரப்பிலிருந்து தம்பக்கம் ஈர்க்கும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளது. இந்த விடயம் வெற்றியளித்தால் ரணிலின் செல்வாக்கு அதிகரிக்கும் என்றும் ஜனாதிபதி தேர்தல் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் கருதுகின்றது. எதிர்வரும் 19ஆம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளால் முன்மொழியப்பட்டுள்ள பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாகவும் ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த
குறித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராசா தெரிவித்துள்ளார். அதே நேரம் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன் மற்றும் வட மாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையாக கருத்து வெளியிட்டுள்ளனர். அதே நேரம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது வேட்பாளர்கள் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் கட்சியின் தலைவரோ செயலாளரோ இது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இவ்வாறான பின்னணியிலேயே கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. மேலும் எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மட்டக்களப்பில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பங்கேற்பதில் சந்தேகமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கான கட்டுப்பணம் அதிகரிப்பு, மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தேர்தலுக்கான கட்டுப்பணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களின் பாதுகாப்பு கட்டுப்பண தொகையை அதிகரிப்பதற்கு அண்மையில் அமைச்சரவையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி ஜனாதிபதி வேட்பாளர்களாக பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒன்றின் கட்டுப்பணம் 50,000 ரூபாயில் இருந்து 26 லட்சம் ரூபாயாகவும், சுயேட்சை வேட்பாளரின் கட்டுப்பணம் 75 ரூபாயில் இருந்து 31 லட்சம் ரூபாயும் அதிகரிக்கப்பட்டது. மேலும் பொது தேர்தல் வேட்பாளருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு 11,000 ரூபாயும், சுயேட்சை வேட்பாளருக்கு 16,000 ரூபாயும் அறிவிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளருக்கு 6,000 ரூபாயும், சுயேட்சை வேட்பாளருக்கு 11,000 ரூபாயும் பாதுகாப்பு கட்டுப்பண தொகையை அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்தது. இந்த நிலையில் கட்டுப்பணத்தை அதிகரிப்பதன் மூலம் பணபலம் படைத்தவர்களுக்கு தேர்தல் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், சாதாரண குடிமக்களுக்கு இந்த வாய்ப்பை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இ-விசா முறையை இன்று முதல் அமுல்படுத்த நடவடிக்கை. சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் இ-விசா முறை இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹஸ்டர் இழுக்குப்பட்டிய ஆரம்பத்தில் 5 மொழிகளில் இ-விசா விண்ணப்பிக்கும் வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். புதிய தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட இ-விசா முறை இன்று முதல் அமல்படுத்தப்படும். அதன்படி எந்த நாட்டிலிருந்தும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வசதி அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனைத்து வகையான விசாக்களும் பாதுகாப்பு அடிப்படையில் கூடுதல் ஆவணங்களை எடுத்துக்கொள்வதை கருத்தில் கொண்டு 5 மொழிகளில் நாங்கள் பராமரிக்கின்றோம். 3 வாரங்களுக்குள் அனைத்து விசா விண்ணப்பங்களும் இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெறலாம் என ஹஸ்டர் இழுக்குப்பட்டியை குறிப்பிட்டுள்ளார். தற்போது சுற்றுலா விசாக்களுக்கு மட்டுமே இந்த முறையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அடுத்த சில வாரங்களில் கல்வி, வணிகம் என அனைத்து விசா வகைகளுக்கும் இந்த முறையை அறிமுகப்படுத்த உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல். வவுனியாவில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. வவுனியா சின்னப்பூவரசன்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் பல தகவல்களை தெரிவித்துள்ளார். விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் போலீசார் என்னை அழைத்தனர். நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி, கைப்பை என பறிக்கப்பட்டு 2 கைகளிலும் விலங்கு போடப்பட்டது. போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க, வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து என்னை தாக்கினார். அத்துடன் என்னை இழுத்து சென்ற அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். இதன்போது நான் பொதுமக்களின் உதவியை நாடி பிரதான வீதியை மறைத்திருந்தேன். பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்துக்குள் இழுத்து சென்றதுடன் பதில் போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் தாக்குதலினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். மேலும்
குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை போலீசாரும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். நீண்ட சட்ட போராட்டத்தின் பின் ஈழத்தமிழ் பெண்ணிற்கு இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை. இந்தியாவில் அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை பெண் ஒருவருக்கு நீண்ட சட்ட போராட்டத்தின் பின் இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. 38 வயதான நளினி கிருபாகரன் தனது கனவு நனவாகி இருப்பதாக, தற்போது தான் ஒரு இந்தியன் என்பதை உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தை கோட்டப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வு முகாமில் தங்கியிருக்கும் நளினி கிருபாகரன் கடந்த 1986 ஆண்டு ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டப முகாமில் பிறந்துள்ளார். 2021 ஆண்டில் அவர் கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பித்த போது அது மறுக்கப்பட்டது. இதனால் நளினி கிருபாகரன் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தார். மண்டபம் பகுதியில் அவர் பிறந்ததற்கான பிறப்புச் சான்றிதழ் வைத்திருப்பதால் நளினிக்கு இந்திய கடவுச்சீட்டினை வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கடந்த 2022 ஆண்டு உத்தரவிட்டது. அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 1995 படி 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஆண்டு ஜூலை 1 ஆரம்பிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பிறக்கும் எவரும் இந்திய குடியுரிமை ஆவர் என பிரிவு 3 வரையறுக்கிறது. மாவட்ட ஆட்சியாளரின் சிறப்பு அனுமதியின் பேரில் அகதி முகாமிலே தனது குடும்பத்துடன் தங்கியிருந்தார். இந்த வார தொடக்கத்தில் நளினிக்கு வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்துள்ளது. இந்த உரிமை தன்னுடன் முகாமில் தங்கியிருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என அவர் விரும்புகின்றார். பல ஆண்டு காலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அகதியர் முகாம்களில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்று வாக்குறுதிகள் அளிக்கும் கட்சி தனது வாக்கினை செலுத்த போவதாக நளினி கூறியுள்ளார். அத்துடன் இந்தியாவில் பிறந்த தனது 2 பிள்ளைகளுக்கும் இந்திய குடியுரிமை பெறுவதற்கான போராடி வருவதாகவும் நளினி குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாஜக சில மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பரப்புரை. தமிழ்நாட்டில் திமுக தலைமையின் கூட்டணியில் காங்கிரஸ் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக நடந்து வருகின்றது. சமீபத்தில் ராகுல் காந்தி தமிழகம் வருகை தந்து இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே இன்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்தார். இதன் மூலம் புதுச்சேரி மக்களை பாஜக புறக்கணிக்கிறது என்று தெளிவாக தெரிகின்றது. ஆனால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கி மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என காங்கிரஸ் உறுதியளிக்கிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பாஜக அரசு கைக்குள் போட்டுக்கொண்டு தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளனர். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசை துணைநிலை ஆளுநர் வைத்து தொல்லை கொடுத்தனர். இந்த மோடி அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. பிரதமர் மோடி மக்களின் நம்பிக்கை இழந்து வருகின்றார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. நாடு வளர்ச்சி அடைந்து விட்டதாக கூறும் பிரதமர் மோடி 100 நாள் வேலை திட்டத்தை ஏன் செயல்படுத்தவில்லை? இந்தியா முழுவதும் பல MLAக்களை விலக்கி வாங்கியவர் தான் பிரதமர் மோடி. மத்திய பாஜக அரசு சில மாநிலங்களில் தேர்தல் முறையில் ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கின்றது. பல்வேறு மாநிலங்கள் MLAக்கள் MPக்கள் மீதும் பொய் வழக்கு போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. ஆளுநர்கள் மூலம் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கின்றது பாஜக அரசு. எனவே இந்தியாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நாம் பாடுபட வேண்டும் என தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியாவில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் புகைப்பிடிப்பதை தடுக்கும் சட்டம். 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் புகைப்பிடிப்பதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ளார். இந்த சட்டமூலம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது. பிரதமர் சுனக் கடந்த ஆண்டு இந்த சட்டமூலத்தை முன்மொழிந்தார். இதன் மூலம் 2009 ஜனவரி 1 பின்னர் பிறந்த எவருக்கும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது குற்றமாக கருதப்படுகின்றது. எதிர்காலத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கமற்ற சிறந்த தலைமுறை உருவாக்கும் நோக்கில் பிரதமர் ரிஷி சுனக் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக ஆதரவு இருப்பதால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் சட்டமூலம் மீதும் சுதந்திரமாக வாக்களிக்க முடியும். அதேபோல் சட்டமூலத்துக்கு எதிராக எந்த டோரிகளின் வாக்குகளும் பிரதமருக்கு எதிரான முழுமையான கிளர்ச்சியாக கருதப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் முன்னாள் பிரதமர்களான லிஸ் ட்ரஸ் மற்றும் போரிஸ் ஜான்சன் ஆகியோர் டோரிகளின் மிகவும் குரல் கொடுக்கும் குழுவை வழிநடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்க திட்டமிட்டுள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகள் பொருளாதார தடை விதிப்பதாக அறிவிப்பு. கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகின்றது. இம்மாத தொடக்கத்தில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இது ஈரானுக்கு கோபத்தை உண்டாக்கியது. இந்த தாக்குதலில் ஈரானின் புரட்சிப்படை தளபதி உட்பட 10க்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் சரமாரியான தாக்குதலை நடத்தியது. இது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய நேரடியான இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அமெரிக்கா முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்தது. மறுபக்கம் ஈரானின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் எந்த நேரத்திலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அடுத்த வினாடியே பதிலடி கொடுப்போம் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரான் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது. வரும் நாட்களில் ஈரான் மீது கூடுதல் பொருளாதார தடைகளும் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனை G7 அமைப்பில் உள்ள நாடுகளும் பின்பற்றும் என எதிர்பார்ப்பதாகவும் ஈரான் தாக்குதலை சிதைக்கும் வகையில் பல்வேறு பாதுகாப்புகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இத்துடன் மைவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மைவழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மைவழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.